அனைவருக்கும் வணக்கம். ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம் டு மராசி விலாக்ஸ் ஒன்ஸ் அகெயின். இன்றைக்கி வந்து நம்ம இளைஞர்களின் நாடி துடிப்பாய் திகழ்ந்து கொண்டு இருக்கும் நீஞ்சா 300. ஸோ அந்த வண்டியோட ரிவ்யூ தான் பண்ண வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாகவே வந்துட்டு நீஞ்சா 300 ரிவ்யூ போடுங்க, நீஞ்சா 300 ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ வண்டி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட் ரிவ்யூ தமிழில் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கும் வந்து நம்ம ரோட்டில் ஓட்டி டெஸ்ட் பண்ண முடியாது, பிகாஸ் டெஸ்ட் ட்ரைவ் வண்டி வரல. சரி, ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு 360 வாக் அரவுண்ட் காமிச்சிடலாம். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கலர்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸ் டேக்கில் வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்திருக்கேன். வழக்கம் போல் இந்த வண்டியோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வண்டி ஆஸ் யூஷுவல் பழைய நீஞ்சா BS4 BS6க்கும் ஒரு சேஞ்சும் இல்லை. கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட இன்ஜின் சைஸ்னு பார்த்தீங்கன்னா 300cc, டெக்னிக்கலி 296cc கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 39 PS ஆஃப். முக்கியமான விஷயம், இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி பேசியே ஆகணும். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 140 mm கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய நீஞ்சாவில் வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க, என்னடா அது நீஞ்சா வாங்கிட்டோம், ஸோ எல்லா ஸ்பீட் பிரேக்கருமே தட்டுது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியில் கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, which is 140 mm. ஸோ அதை 1/1 இப்போ 360ல் பார்த்துடலாம். இந்த வண்டியோட வெயிட்டுங்க, ஸோ வெயிட் வந்து 179 கிலோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் லென்த் இஸ் 2015 mm அண்ட் வீல் பேஸ் 1405 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் as I told you 140 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் கமிங் டு தி சீட் ஹைட், ஸோ சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேருந்து 780 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் சாசி வந்து டியூப் டைமண்ட் ஸ்டீல் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் லுக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர்னு சொல்ல முடியாது, லைட்டாக டின் பண்ண ஒரு விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் லீன் ஃபார்வர்ட் பொசிஷனில் வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வின் பிளாஸ்ட் அடிக்காது. தெர் இஸ் அ நம்பர் பிளேட் டு ஹோல்ட் ஓவர் ஹியர். அண்ட் இந்த வண்டியில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் நோ LED செட்டப். ஸோ இப்போ நான் கீ ஆன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு குண்டு பல்ப் குட்டியாக எரியுது. அண்ட் லைட் ஆன் பண்ணால் ஹை பீம் எரியும், லோ பீம். ஸோ இந்த பேபி நீஞ்சாவில் பார்த்தீங்கன்னா USD ஃபோக்ஸ் கொடுக்கல, டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அண்ட் தெர் இஸ் ABS ஸ்டிக்கர் ரன்னிங் ஹியர். இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட டிஸ்க் கேலிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாராவது என்டியூரன்ஸ் கேலிப்பர்ஸை பற்றி தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 110/70 17 டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரிம்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் பழைய நீஞ்சாவில் பார்த்த மாதிரி BS4ல் பார்த்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் திஸ் கம்ஸ் வித் MRF டயர்ஸ். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டர்ஸ் உங்களுக்கே தெரியும், இந்த வண்டி எடுத்து நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். அண்ட் தெர் இஸ் அ ஸ்மால் கீ ஹார்ன் ஓவர் ஹியர். அண்ட் இந்த வண்டியோட இண்டிகேட்டர்ஸ், ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உள்ள ஒரு ஆஸ் யூஷுவல் நார்மலான ஒரு குண்டு பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஃபேரிங்கில் இருக்கனால குண்டு பல்ப் ஓகே. ஸோ அட்லீஸ்ட் இண்டிகேட்டர்ஸாக அவங்க LED கொடுத்துருக்கலாம். அண்ட் இந்த டிசைன்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கலர் பேட்டர்ன், ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னா அப்பீலிங்காக எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துச்சு. தெர் இஸ் ஆல்சோ எ பிளாக் அண்ட் தெர் இஸ் ஆல்சோ எ க்ரீன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நீஞ்சா 300 பிராண்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. திஸ் ரெட் கலர் பிராண்டிங் இஸ் எக்ஸலண்ட்டுங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ யூஸ்வலாகவே வந்துட்டு ரெட்டு பிளாக் இப்போ தான் அவங்க நீஞ்சாவில் வருதுன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக க்ரீன் அண்ட் பிளாக் தான் பார்த்துருப்போம். இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து இப்போ வந்திருக்கு. அண்ட் தெர் இஸ் அ கவாசகி பிராண்டிங், ஃபுல்லாக கவாசகி பிராண்டிங் போகுது. அண்ட் கமிங் ஹியர் தெர் இஸ் அன் இன்ஜின். எஸ், இங்கே தான் இன்ஜின் பார்ட் இருக்குது. ஸோ இந்த இன்ஜின் வச்சு தான் இந்த வண்டியை இயங்குது. நல்லா மொக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ கவாசகியோட பிராண்டிங் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கவாசகி கிராஸில் ஓடுது. அண்ட் திஸ் கம்ஸ் வித் அ 300cc இன்ஜின், 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அண்ட் பிரேக் லீவர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப நல்ல பிரேக் லீவர்ஸ். நீஞ்சாவை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் கமிங் ஹியர், ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, கிராப் ரெயில்ஸ் மாதிரி பின்னாடி இருக்கவங்க பிடிச்சிக்கிறதுக்கு. ஸோ கீழே இருந்துச்சு, எஸ், ஸோ கீழேயும் இருக்குது, பட் நல்லா பிடிச்சிக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு கிராப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எக்ஸாஸ்ட் வந்து நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்ற கமெண்ட் செக்ஷனில் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குது. பழைய நீஞ்சா கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ரிஃபைண்டாக இருக்குது எக்ஸாஸ்ட் நோட்டு. இந்த வண்டியோட ரியர் செக்ஷன் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 140/70 17 ரிம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் மறந்துட்டேன், திஸ் கம்ஸ் வித் டுவெல் சேனல் ABS. ஸோ நீஞ்சாவை பற்றி உங்களுக்கு தெரியும், நீஞ்சா ஓட்டினா உங்களுக்கு தெரியும் ஹவு ரிஃபைன்ட் இட் இஸ். அண்ட் ABS எப்படி ஒர்க் ஆகுன்றது உங்களுக்கே தெரியும்.
அண்ட் கமிங் டு திஸ் சைட், ஸோ இந்த சைடு பார்க்குறப்போ செயின் ஸ்ப்ராக்கெட் பலபலன்னு இருக்குது. வண்டி ரோட்டில் ஓட்டினா வந்துட்டு நமக்கு தெரியும் ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொதுவாகவே வந்துட்டு பழைய நீஞ்சாவில் வந்துட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் பயங்கர எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வர நீஞ்சாஸ்க்கு செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் ஒரு 8,000 10,000 வந்துடும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன தாட் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பில்லியன் ஃபுட்ரெஸ், இந்த ஃபுட்ரெஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ ரொம்ப நல்ல ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, ஸ்டடியாகவும் இருக்குது. அண்ட் இங்கே அப்படியே வரோம் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் கார்னரிங்லாம் பண்ணுறப்போ ஸோ இது அடிபடாமல் இருக்கிறதுக்கு நல்லா லென்த்தியான இதுவாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ கியர் லீவர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் முன்னாடியே சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த வண்டியில் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பர் அசிஸ்ட் கிளச்னா என்ன அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அண்ட் கமிங் ஹியர் இந்த இடத்துல Ninja 300 அப்படின்னு ஒரு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் Kawasaki ரேசிங் டீம் இந்த இடத்துல ஒரு பிராண்டிங் இருக்குது. திஸ் பெயிண்ட்டுங்க, ஸோ Kawasakiனாலே க்ரீன் தான். இந்த க்ரீன் பெயிண்ட் நல்லாவே இருக்குது. திஸ் இஸ் ஒரிஜினல் Ninja க்ரீன். நம்ம வேர்சிஸில் இருக்கிறது வந்து இட் இஸ் நாட் கால்ட் அஸ் Ninja க்ரீன், அது வந்து வேறு ஏதோ ஒரு க்ரீன்னு சொல்லுவாங்க. அண்ட் கமிங் டு த சீட்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது, போக இதாகிரும்னு நினைக்கிறேன். அண்ட் கமிங் டு த ஃபியூவல் டேங்க் வந்து 17 லிட்டர் ஃபியூவல் டேங்க். ஸோ இதனுடைய மைலேஜ் வந்து அவங்க கிளைம் பண்ணுறது வந்து அரௌண்ட் 30 to 35 கம்பெனியில் கிளைம் பண்ணுறாங்க. வேறு இன்னும் நிறையா கூட கொடுக்குறதா நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி வெளியே எடுத்ததுக்கப்புறம் BS6 என்ன மைலேஜ் வருதுன்றதை நம்ம சொல்லுவோம். அண்ட் கமிங் டு தி ஸ்விட்ச்லாம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பழைய நீஞ்சாவில் பார்த்த மாதிரி தான் இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வெரி டைட்லி பேக்ட், வெரி நீட்டாக இருக்குது. ஸோ ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஹாரன் கீ ஹாரன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தெர் இஸ் அ கிளிப் ஆன் ஹேண்டில் பார் ஓவர் ஹியர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கில் ஸ்விட்ச் இருக்குது, செல்ஃப் ஸ்டார்டர் ஸ்விட்ச் இருக்குது. அண்ட் தெர் இஸ் வாட்டர் டேங்க் கோயிங் ஆன். திஸ் இஸ் நாட் அ வாட்டர் டேங்க், டெக்னிக்கலி an ஆயில் டேங்க். எப்படி நம்ம இப்படி தான் அப்பப்போ கலாய்ப்போம். அண்ட் கமிங் டு தி லீவர்ஸுங்க, ஸோ லீவர்ஸ்லாம் பார்க்குறப்போ ஆஸ் யூஷுவல் ரொம்ப நார்மலான ஒரு லீவர்ஸ் தான், நாட் ஸோ ப்ரீமியம் அண்ட் நாட் அட்ஜஸ்டபிள். இந்த இடத்துல அட்ஜஸ்டபிளுக்கான இது கொடுக்கல. ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அண்ட் கமிங் டு தி கன்சோல், ஸோ இது ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் RPM மீட்டர் போயிட்டு வருது. அண்ட் இந்த சைடு வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் அண்ட் தட் சைடு இஸ் ரைட் இண்டிகேட்டர். அண்ட் நியூட்ரல் இது இருக்குது, இன்ஜின் டயக்னோஸ்டிக் லைட் அண்ட் FI லைட், கம்பல்சரி ABS லைட், கம்ப்ளீட் RPM இந்த இடத்துல போகுது. அண்ட் கமிங் ஹியர் இந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் அவங்க நிஞ்சாவில் கொடுக்குற மாதிரி 2 இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குட்டி கன்சோலில் கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர், ஓடோமீட்டர், ஃபியூயல் கிளாக் அதெல்லாம் இருக்குது. அண்ட் யூ கேன் சேஞ்ச் ட்ரிப் A, ட்ரிப் B. மற்ற எந்த இன்ஃபர்மேஷன்ஸுமே இந்த வண்டியில் கொடுக்கல, அது வந்து நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன். இப்போ வண்டி ஆன் பண்ண உடனே தெர் இஸ் அ ஹாலஜன் லைட், LED அவங்க மாற்றலைன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் த எக்ஸாஸ்ட் நோட், லெட் மீ ஷோ யூ த எக்ஸாஸ்ட் நோட். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா அண்ட் கமிங் டு த மிரர்ஸ் பார்ட், மிரர்ஸ் வந்து ரொம்பவே வைடாக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் ஜாக்கெட் போடுறீங்க அப்படின்னா ஹைவேஸில் மறைக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. அண்ட் கமிங் டு தி கீஸ் ஆஃப் Ninja, ஸோ கீஸ் வந்து ரொம்பவே நார்மலான கீஸ் இதில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பேசிக்காக நார்மலாக. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 140 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம முன்னாடியே சொன்னோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவும் தட்டுன்ற மாதிரி தாங்க தோணுது, ரொம்ப பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் இல்லை. வரஸ் ஓகே ஃபார் அ நார்மல் டெய்லி கம்யூட், நார்மல் டூரருக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஊர் சென்னை ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். ஸோ எனக்கு இந்த வண்டியில் பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸ்டிக்கர்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல் தோஸ் பிளாஸ்டிக்ஸ் ஆர் வெரி ப்ரீமியம், ரொம்ப ஹார்டான பிளாஸ்டிக்ஸாக இருக்குது. அண்ட் எனக்கு வந்து இந்த ஸ்விட்சஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் திஸ் ஃபியூல் டேங்க் 17 லிட்டர்ஸ், மைலேஜ் வந்து எனக்கு ஒரு 30 வந்துச்சுன்னா கூட நான் ஹாப்பியாக இருப்பேன். கம்மிங் ஹியர் சீட்ஸ் ஆர் வெரி நைஸ், பில்லியன் சீட்ஸ், கம்ஃபர்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கம்மிங் டு தி சீட்டிங் பொசிஷனுங்க, சீட்டிங் பொசிஷன் பார்க்குறப்போ நமக்கு வந்து இந்த வண்டி கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக I'm 6 feet tall. ஸோ எனக்கு வந்து நல்ல ஃபுட் பொசிஷன் எல்லாமே வந்து ப்ராப்பராக ரோட்டில் ப்ளேஸ் ஆகுது. நல்லா எனக்கு வந்து பெருசாக அந்த 179 kgs வெயிட்டும் சுத்தமாக தெரியல. அண்ட் ரொம்ப லீன் ஃபார்வர்ட் பொசிஷன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பில்லியன் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. சுத்தமாக எனக்கு மிரர்ஸ்லாம் சுத்தமாக மறைக்கல. கொஞ்சம் லீன் ஃபார்வர்ட் பொசிஷன் போகிறீங்க அப்படின்னா விண்ட் பிளாஸ்ட் சுத்தமாக இருக்காது. And this vehicle is 199 locked again. And coming to the pros and cons of the bikes, ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பில் குவாலிட்டி. ஸோ Ninjaவோட பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சான்ஸே இருக்காது. பேசிக்காக Kawasaki வேறு லெவல் பில் குவாலிட்டி இருக்கும். ஸோ Ninja 300 பேபி Ninja இஸ் வெரி நீட்லி பேக்ட், ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ எவ்ரிதிங் இஸ் நைஸ், நியூ கலர்ஸ் அண்ட் 6 speed gear box, 17 liters fuel tank, இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல் எவ்ரிதிங் இஸ் ப்ரீமியம்ங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு நல்ல ப்ரோவாக பார்க்குறேன். அண்ட் கமிங் டு தி கான், ஸோ கான்னு பார்க்குறப்போ எனக்கு வந்து LED கொடுக்காத ஒரு கானாக பார்க்குறேன். LEDs எஸ், ஹாலஜன் லைட்ஸ் நீங்கள் ஹைவேஸில் போகிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் LED லைட்ஸ் கொடுத்தனா கொஞ்சம்
கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு ட்வீக்கி லுக் கொடுக்குன்ற மாதிரி தோணுது. ஈவன் தி டே டைம் ரன்னிங் எல்இடின்னு சொல்லுவாங்க, இட் இஸ் டே டைம் ரன்னிங் ஹாலஜன். ஸோ அதுவும் ஹாலஜனில் கொடுத்துட்டாங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஹாலஜன், எல்இடியில் கொடுத்துருக்கலாம். அண்ட் ரெண்டாவது காண நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பில்லியன் சீட். ஸோ பில்லியன் சீட் பொதுவாகவே நீஞ்சாவில் வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வண்டியிலையும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. அண்ட் மூணாவது விஷயம் கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஈவன் தோ BS4 BS6 கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஏற்றிருந்தாலும் நம்ம உட்காந்து பார்க்குறப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் தட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் தட்டுன்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் நாலாவது காண பார்க்குறது, எப்போது நீஞ்சா 300 இந்தியாவில் வர ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து இதே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் நீஞ்சா 400 டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, Z650 அது எல்லாத்துலேயுமே டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலையும் சேஞ்ச் பண்ணியிருந்தால் நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன். ஸோ இதுதான் இந்த வண்டியோட காண நான் பார்க்குறது. ஃபைனலி தி ப்ரைஸ் ஃபேக்டர். ப்ரைஸ்னு கேட்ட உடனே உங்கள் எல்லாத்துக்குமே ஹார்ட் அட்டாக் வரும் தெரியும். ப்ளஸ் திஸ் வெஹிக்கிள் இஸ் அ டிரெக்ட் காம்படேட்டர் ஃபார் R3. ஸோ R3 எந்த அளவுக்கு இருக்குமோ, R3 எந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருக்குமோ இது வந்து அந்தளவுக்கு இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும். ப்ளஸ் டாப் ஸ்பீட் ரெண்டுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஆல் தி BHPs எவ்ரிதிங் ஆர் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 3.86 ஆன் ரோட் சென்னை. இன்றைக்கி விலையை வந்துட்டு 3.86. இப்போ வந்து நீங்கள் புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் புக்கிங் பண்ணலாம். 50,000 நீங்கள் கொடுத்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் கப்புள் ஆஃப் மந்த்ஸில் யூ கேன் கெட் த டெலிவரி. April 1st வீக்லேருந்து யூ வில் கெட் தி பைக் ஃபார் ஷுர். ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப நாளாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், கொடுத்துட்டேன். ஸோ ஃபைனலி கமிங் டு தி எண்ட் ஆஃப் திஸ் vlog. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதராசி vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in another vlog. Take care. Bye bye.